இப்போ லேட்டஸ்டாக வந்து இப்போ இந்த ஒரு மாத காலமாக ஏதோ தலித்து மக்களுக்கு வந்து இப்போ வந்திருக்க அரசு தான் வந்து ஏதோ ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் நான் சொல்றேன். அதாவது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இந்த அரசு நம்ம கழக அரசு ஆட்சி அமைந்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் நாங்கள் வைத்தனோ தலித்து மக்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அத்தனை கோரிக்கையை நம்முடைய கழக தலைவர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சியின் பின்னால் கவர்ச்சியை வச்சு இன்னைக்கு வந்து ஏதோ ஏதோ கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் அது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ஒரு 30 நாள்ல மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதாவது இந்த அரசு வந்து என்ன மாதிரி அரசு சொல்லி நம்ம அரசுக்கும் இப்ப நடக்கிற அரசுக்கும் மக்கள் வந்து ஒப்பீடு பார்த்து இப்ப நடந்து கொண்டிருக்க அரசு என்னன்னு சொன்ன ஒரே வரியில மக்கள் வந்து புலம்பக்கூடிய அரசு, அது புலம்பல் அரசுன்னு மக்கள் சொல்றாங்க. நான் சொல்லுது இந்த அரசு நடந்துட்டு இருக்க அரசு புலம்பல் அரசு. விவசாயி புலம்பிட்டு இருக்காங்க, மாவட்டம் தோறும் விவசாயி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து அதாவது அனைத்து விவசாயிகள் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க, 50,000 பண்ணிருக்காங்க. அதுவும் அதுக்கு ஒரு வந்து கேட்டகரி வச்சிருக்காங்க. அதுபோல பெண்கள் புலம்பிட்டு இருக்காங்க, அதாவது நாட்டு மக்களே புலம்புறாங்க. மின்வெட்டு, அந்த மின்வெட்டு வர்றதுக்கு திமுக தான் மின்வெட்டுக்கு காரணமா. நீங்க நிர்வாகத்தை சீர் செஞ்சு நிர்வாக சீர்கேடு இல்லாம பண்ணாக்கா மின்வெட்டு ஏன் வரப்போகுது? அதனால வந்து தொடர்ந்து இந்த அரசு வந்து இந்த தலித் மக்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சின்னவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க. கூட்டும்போது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய சின்னவர் பேசுறாங்க. அது என்ன ஒரே வார்த்தை பேசுறாரு. அது ரொம்ப ஒரு சப்ஜெக்ட். அந்த ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்றாங்க, சிலவற்றை நம்ம எதிர்க்க ஒழிக்க முடியுன்றார், சிலவற்றை எதிர்த்து ஒழிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனால் சனாதனத்தை வந்து அது ஒழிக்கிற மேட்டர் இல்ல, அது வேறோடு அழிக்கிற மேட்டர்ன்னு சொன்னார். அது எப்படி அழிக்கிறனாக்கா, அது டெங்கு, மலேரியா, கொரோனா வைரஸ் போல அதை விட கூடியது சனாதனம் சொன்னாங்க. அவள்தான் சொன்னாங்க. வடநாடே பத்துக்குச்சு. அது நம்முடைய சின்னவர் தலைக்கு விலை வச்சாங்க, அது பரிசு கொடுக்க அறிவிச்சாங்க. ஆனா வந்து பல மாநிலங்கள் வந்து வழக்கு போடுவோம்னு சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க. அதாவது மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதாவது எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத, அதாவது நம்முடைய முத்தமிழனுடைய அனைத்து நெஞ்சுரமும் அனைத்து கொள்கையிலும் உள்வாங்க நம்முடைய சின்னவர்கள் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னார். அது நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொன்னார். சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு கூட இந்த கூட்டத்தோட பேசினார். சனாதனத்தை பற்றி பேசின உடனே இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நம்ம சின்னவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அது போல வந்து இந்த கொள்கையோடு களமாடக்கூடிய இந்த நம்முடைய இயக்கத்தில் முழுமையா ஒப்படைச்சு தலைவர் என்ன ஆணையிடுறாரோ அந்த பணியை செவ்வனை செய்து முடிப்பேன் என்று சொல்லி நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.